Running champion is Professor R. Students from Government College of Technology. The GATE 2013 கேட்ட கொஸ்டின் 10th ஆஃப் சப்ஜெக்ட்ல இருந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மோட் டயக்ராம் சாப்டர்ல இருந்து இது ஒரு சூப்பரான கேள்வி, அப்ளிகேஷன் ஓரியன்டடான கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க? A simply supported beam of length L is subjected to a varying load sin of 3 pi x by L Newton meter inverse, where the distance x is measured from the left support. The magnitude of vertical reaction force in Newton at the left support is 3 pi அப்படி சொல்லிருக்காங்க. சோ நம்ம லோட் எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 3 pi அப்படினு இருக்காங்க. நமக்கு இங்க ரியாக்ஷன் இது வரும். சோ ஒரு சைக்கிள் இது ஒரு பை, இது ஒரு பை, இது ஒரு பை, இது RA, இது RB. ரெண்டுமே சிமெட்ரிக்கலா இருந்தா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்ன்றது புரிஞ்சுக்கணும். RAவும் RBயும் ஈக்குவல் அப்படின்றது தான் கேக்குறாங்க. இப்போ வெர்டிகல் ரியாக்ஷன் கேக்குறாங்க, லெஃப்ட் சப்போர்ட் கேக்குறாங்க, RA தான் கேக்குறாங்க. இப்போ இந்த இது வந்து நெகட்டிவா இருக்கனால இங்க இருந்து இது வரைக்கும் இந்த நெகட்டிவும் காலி ஆயிடும். இது இந்த முழுசு இந்த அரை காலி ஆயிடும். அப்ப ரியாக்ஷன் A வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது மட்டும் கண்டுபிடிச்சு இதோட ஏரியா கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ டோட்டலா வந்து L அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடம் ஒரு L/3, இந்த இடம் ஒரு L/3. ஸோ இது வந்து L/6 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த L/6ஓட இந்த ஏரியா கண்டுபிடிச்சாலே ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்க இன்டெகிரேஷன் தான் நம்ம ஃபார்முலா. இன்டெகிரேஷன் வந்து 0, இங்கே 0ல ஆரம்பிச்சு இந்த L/6 வரைக்கும் அந்த கண்டுபிடிச்சா போதும். ஸோ sin 3 pi x by L, இது x தான் வேரியபிள். இதை இன்டெகிரேட் பண்ணால் cos 3 pi by L divided by 3 pi by L அப்படின்னா இந்த L வந்து மேலே போயிடும். அப்போ L by 3 pi என்றது கான்ஸ்டன்ட் இங்கே இருக்கும். ஸோ cos 3 pi L வந்து L/6ம் 0வும் போட்டோன்னா 0 வரும். ஸோ வந்து cos L/3 pi அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு cos 3 pi by L xக்கு பதிலாக L/6 போட்டோம்னா L அடிச்சிடும். 2 cos pi by 2 வரும் மைனஸ் 0. ஸோ வந்து சைன் வந்து இது பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் வந்து நமக்கு உள்ளே வருவோம். ஸோ அப்போ இவங்க மைனஸ் வருவோம், ப்ளஸ் ஆகிடும். அது காஸ் 0 அப்படின்றப்ப இது வந்து காஸ் 90 வந்து 0 ஆகிடும், காஸ் 0 வந்து 1 ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து L/3 pi அப்படின்றது தான் அதுக்கு ஆன்சர். ஸோ இது வந்து இந்த பேசிக் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து கற்பனை பண்ணி பார்த்துட்டு நமக்கு எந்த மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு இது ஒரு ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். இது அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்னால வந்து இது வந்து எல்லாருமே கரெக்டாக எழுத மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டினை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஞானம் வேணும். அப்புறம் வந்து இது மட்டுமே இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்ன்றது ஒரு ஞானம் வேணும். இங்கேருந்து இது வரைக்கும் ஏரியா கண்டுபிடிச்சா முழு ஏரியாவும் போட்டு இன்டெகிரேஷனில் 0லேருந்து Lக்கு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு அது யூஸ் இருக்காது. ஸோ அப்படின்னு போட்டு இது ரெண்டு RA + RB ஒரு டோட்டல் லோடு ஈக்குவேட் பண்ணலாம். ஆனால் வந்து இதான் வந்து ஷார்ட்டஸ்ட் மெத்தட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின். நம்ம இதை கற்றுக்கிறது ஸ்ரீஜனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.